ஹலோ மக்களே, எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுட்ட தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயே சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து பாருங்கள். தினமும் ஒரு சட்னி ரெசிபி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முழு பூண்டு வந்து எடுத்திருக்கேன். கத்தியில் குத்தி தான் நான் இப்போ வந்து சுட்டுக்க போகிறேன். உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது ஹேண்டில் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டில் ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த மாதிரி சுடுறப்ப லைட்டாக வெடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வெடிக்காது. அந்த சவுண்டு வந்து கேட்குன்றதுனால கொஞ்சம் ஹேண்டில் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்காலாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அது மேலே கூட வச்சு நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பூண்டை வந்து சுட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே இருக்க தோல் எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ பூண்டை நம்ம வந்து சுட்டாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அடுத்ததாக வந்து வெங்காயத்தையும் நான் தோலோடு தான் வந்து சுட்டுக்க போகிறேன். அப்படியே சுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிடுன்றதுனால இந்த மாதிரி தோலோடு வந்து சுட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயத்தையுமே எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து சுட்டுக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக சுடுறதை விட நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஃபுல்காக போடுற அந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் எல்லாமே வந்து வெந்துடும். இப்போ நம்ம வெங்காயத்தையுமே வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. இது ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக தக்காளியுமே நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் இதை மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ ஒரே ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. இதையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க. ஏன்னா மேலே இருக்க தோல் மட்டும் கலர் மாறினா போதும். தக்காளியை இதை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே கலர் கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக் ஆகணும், அப்போ தான் நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாயை பண்ணுறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா உடனே வந்து நெடி அடிச்சிடும். உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் வந்து வானலில் அதை மட்டும் வதக்கிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாயை நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூடாக தேவையில்லை. இது ஜஸ்ட் இந்த மேலே அந்த கலர் வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே கை வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளியில் இருக்க தோல் எடுத்துகிற போகிறோம். அதே மாதிரி பூண்டையுமே வந்து உரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சுட்டுட்டு நீங்கள் பூண்டை வந்து உரித்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப அவசரமாக தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி சுட்டுட்டு நீங்கள் பூண்டை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தக்காளியை மட்டும் நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க விதைகளை எடுக்கிறதுக்கு. உள்ளே இருக்க விதைகளை எடுத்துகிட்டு தக்காளியை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம போட்ட காஞ்ச மிளகா, கூடவே பூண்டு, ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி எதுவுமே இந்த சட்னிக்கு வைக்கக்கூடாது. இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நம்ம தக்காளியில் இருக்க ஜூஸே கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை அரைப்படலைனா மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. வானலை சூடு பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஏற்கனவே வெந்துருச்சுன்றதுனால தாளிச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த சட்னியை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு மேலே இது வந்து வேக தேவையில்லை. இப்போ நம்மளுடைய எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம், அதுக்கு மேலே இதை வந்து வேக வைக்காதீங்க. சட்னியில் உப்பு, காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் இதுக்கு தேவையில்லை, பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த சட்னியை இட்லி, தோசை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.